இப்போது நான் இன்றைக்கி என்ன டாபிக் சொல்ல போகிறேன்னா, கெரியர் ஆப்ஷன்ஸ் மெடிக்கலில் நீட் எக்ஸாம் எழுதாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். ஓகேவா? அது எப்படி இருக்கும்னா, என்னென்ன இருக்குதுன்னு பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, 4 இயர்ஸ் பிஎஸ்சி நர்சிங். காலேஜஸ் வந்து ஏஐஐஎம்எஸ், அப்புறம் சிஎம்சி வெல்லூர், ஜிப்மர், இந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து 75 to 150 பெர் காலேஜ் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி வந்து 10th +2 வித் பிசிபி, அப்புறம் 45 to 50% இருக்கலாம். இங்கே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எய்ம்ஸ், நர்சிங், அப்புறம் ஸ்டேட் லெவல் ஆர் இன்ஸ்டியூஷன் லெவலில் எக்ஸாம்ஸ் நடக்கலாம். ஓகேவா? இதுக்கு தகுந்த வெப்சைட்ஸ் கூட இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னென்னா, பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபியில் எப்படின்னா டியூரேஷன் 4.5 இயர்ஸ் இன்க்ளூடிங் இன்டர்ஷிப். அப்புறம் எங்கே டாப் காலேஜஸ்னால் மணிபால் யூனிவர்சிட்டி, அப்புறம் எஸ்ஆர்எம், ஐபியூ, ஜமை, ஹாம்டார்ட். அப்புறம் வந்து சீட்ஸ் வந்து 30 to 100 பெர் காலேஜ். இதுவும் எலிஜிபிலிட்டி வந்து 10th +2 வித் பிசிபி. ஸோ இங்கே வந்து என்னென்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ் வந்து இருக்கலாம். அப்புறம் மெரிட் பேஸ்ட் கூட இருக்கலாம். வெப்சைட் வந்து manipal.edu இதோட வெப்சைட். கெரியர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் என்ன, ஃபிசியோதெரபி, ஸ்போர்ட்ஸ் ரீஹாபிலிட்டேஷன் எக்ஸ்பர்ட், நியூரோ ஆர்த்தோ ஃபிசியோதெரபி இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷன் தெரப்பி, தேர்ட் ஒன் 4.5 இயர்ஸ் தான் டியூரேஷன். இது கூட ஏஐஐஎம்எஸ், அப்புறம் எஸ்ஆர்எம்மில் இருக்குது, என்ஐஎல்டி கொல்கட்டா. இன்ஸ்டியூஷன் வந்து சீட்ஸ் வந்து 20 to 50 சீட்ஸ் இருக்குது. எலிஜிபிலிட்டி வந்து +2, 10th +2 வித் பிசிபி. அப்புறம் அட்மிஷன் போது வந்து இன்ஸ்டியூஷன் என்ட்ரன்ஸ் இருக்குது, ஆர் மெரிட் பேசிஸ் இருக்குது. வெப்சைட் வந்து எய்ம்ஸ் exams.ac.in என்ற வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்புறம் கெரியர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் வந்து ஓடி ஸ்பெஷலிஸ்ட்ஸ் இன் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, பிஎம்எல்டி. டியூரேஷன் வந்து 3 இயர்ஸ். டாப் காலேஜஸ் அம்யூனிட்டி யூனிவர்சிட்டி வந்து, அப்புறம் பிஜிஐஎம்இஆர், ஏஐஐஎம்எஸ். இந்த காலேஜஸ் எல்லாம் டாப் காலேஜஸ். அப்புறம் வந்து 20 to 50 பெர் இன்ஸ்டியூஷன், பெர் ஒரு சீட். ஒரு இதுலேயும் 20 to 50 சீட் இருக்கும். அப்புறம் வந்து 10th +2 வித் பிசி. இதுதான் குவாலிஃபிகேஷன். அட்மிஷன் மோட் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆர் மெரிட் பேஸ்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த கெரியர் ப்ராஸ்பெக்டிவ்ஸ் என்ன இருக்குன்னா, லேப் டெக்னீஷியன், பெத்தாலஜி, லேப் மேனேஜர், டயக்னோஸ்டிக் டெக்னாலஜிஸ்ட். அப்புறம் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ரேடியாலஜி. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேச்சுலர் இன் சயின்ஸ் அண்ட் ரேடியாலஜி, இமேஜிங் டெக்னாலஜி. ஸோ இதில் வந்து 3 to 4 இயர்ஸ். மணிபால் காலேஜஸ் வந்து எஸ்ஆர்எம் வெல்லூர், சிஎம்சி வெல்லூர் அண்ட் ஏஐஐஎம்எஸ். அப்புறம் இங்கே சீட்ஸ் வந்து 20 to 40 பெர் காலேஜ். இதுவும் 10th +2 வித் பிசிபி. அது மோடு எப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரன்ஸ் ஆர் மெரிட். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா நம்மளுக்கு இதில் வந்து கெரியர் ப்ராஸ்பெக்டிவ் எப்படின்னா ரேடியோகிராஃபி, எம்ஆர்ஐ /சிடி டெக்னீஷியன், அப்புறம் இமேஜிங் கன்சல்டன்ட். நெக்ஸ்ட் என்னது, 6வது வந்து பேச்சுலர் இன் ப்ராஸ்டிசைட்ஸ் அண்ட் ஆர்த்தோடிஸ்ட்ஸ். ஓகேவா? இங்கே வந்து பிபிஓ, இது 4.5 இயர்ஸ். இங்கே டாப் காலேஜஸ் வந்து ஐஎல்எல்டி கொல்கட்டா, ஏஐஐபிஎம்ஐஎம்ஆர் பொம்பாய், 25 to 30 பெர் காலேஜ். அப்புறம் எலிஜிபிலிட்டி வந்து 10th +2 வித் பிசிபி. அட்மிஷன் மோடு சிஇடி ஆர் இன்ஸ்டியூஷன் என்ட்ரன்ஸ். வெப்சைட்ஸும் இருக்குதுக்கு, NIOS.ac.in இந்த வெப்சைட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 7th வந்து பேச்சுலர் ஆஃப் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பெத்தாலஜி. இங்கே வந்து 4 இயர்ஸ். மைசூரில் இருக்குது, அப்புறம் மணிப்பால் இருக்குது, சண்டிகர். 25 to 60 பெர் காலேஜ் சீட்டு. 10th +2 தான். இங்கேயும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அப்புறம் இங்கேயும் வந்து வெப்சைட்ஸ் இருக்குது, பிஜிஐ
MEREDGU இன் அப்புறம் காலேஜ் ப்ராஸ்பெக்டிவ் ஆடியாலஜிஸ்ட் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஹியரிங் எய்ட் ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பிஎஸ்சி நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்சி எமர்ஜென்சி மெடிசன் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் பிஎஸ்சி அனஸ்தீசியா டெக்னாலஜி இருக்குது. இதெல்லாம் நீட் இல்லாமையே இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீட் இல்லாமையே இந்த மாதிரி இந்த டிகிரிஸ் எல்லாம் நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நம்ம அதில் ஜாயின் ஆகலாம். தேங்க்யூ. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.